இங்க ஒரு மர்மமான ஏஷியன் காலத்து கல்லை ஒன்று காட்டுறாங்க. இந்த கல் சடனாக லிக்விடாக மாறும், அதே நேரம் பழைய கல் போலே மாறும். சில சயின்டிஸ்ட் இந்த கல்லை வச்சு சீக்கிரட்டாக ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பொண்ணு அந்த டோர் கிட்ட வரப்போ அது ஓப்பனில் இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு க்ளோஸ் பண்ண போறாங்க. உடனே அந்த கல் லிக்விடாக மாறி இந்த பொண்ணை ஃபுல்லாக கவர் பண்ணுது. இவங்கள அந்த கல்லுக்குள்ளேயே காணாமல் போக வைக்குது. அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, இருந்தாலும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த பொண்ணு டிரான்ஸ்போர்ட் ஆகுறாங்க. இவங்க ஒரு பாலைவனத்தில் இருக்காங்க. நம்மள யாராச்சும் காப்பாற்று வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப நாள் அங்கேயே தான் இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு சூரிய வெளிச்சமே கிடையாது, ஒன்லி இருட்டாகவே இருக்கு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. சர்வே பண்ணுறதுக்காக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பசியில் ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. தூரத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதே நேரம் ஒரு பெரிய மணல் புயல் இவங்க நோக்கி வந்துட்டே இருக்கு. இந்த பொண்ணு அந்த மணல் புயலில் நல்லா மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மணல் புயலிருந்து வேக்கப் ஆகுறாங்க. அந்த குளத்தை நோக்கி வேகமாக போகிறாங்க. தண்ணி நிறைய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த குளத்திலே இருக்காங்க. ஒரு சடனாக ஒரு ஏலியன் கிரீச்சர்